துலாம் ராசி ஏழை என்பது குறையை தவிர கோலை அல்ல. இன்பம் என்பது உணர்வை தவிர வேகம் அல்ல அல்லது வீரம் அல்ல. மன்னிப்பு என்பது பிறருக்கு அளிக்கும் பரிசு. மறதி என்பது நமக்கே நாமே நமக்களிக்கும் பரிசு. நீதியை பின்பற்றுபவர் நிலைநாட்டுபவர், நீதியை பின்பற்றுபவர் நிலைநாட்டுபவர், தர்மத்துக்கு உள்ளவர், தர்ம சிந்தனைக்கு உள்ளவர், நேர்மைக்கு உரியவர், நேர்மறைக்கு உரியவர், நீதி அரசர். சனி உச்சம், துலாம்ல சனி உச்சம். ஏங்க இதெல்லாம் சொல்றோம்? தான் உண்டு தா வேலை உண்டு, எதுவும் பார்க்க மாட்டார். தான் உண்டு தா வேலை உண்டு அப்படி நினைக்கக்கூடியவர் தான் துலாம் ராசிக்காரன். எங்க போனாலும் சரி அவங்களுக்கு உரிய வேலைகளை கொடுத்தா தைரியமா நல்லா செய்வாங்க. எத்தனை வேலைகள் செஞ்சாலும் அவங்க செய்யணும் அந்த வேலையை. அப்ப 2ஆம் இடத்தை பாருங்க, குரு எப்படி இருக்கு பாருங்க. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கிறோம். 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையும் 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 2ஆம் இடங்கிறது நமக்கு தெரியும். அப்ப 2ஆம் இடம் தனம், தானியம், கீர்த்தி, சகித, வண்டி, வாகனம், மனை அத்தனைக்கும் சொந்தக்காரம். 5ஆம் பார்வை. அப்போ 5ங்கிறது அறிவு, 5ங்கிறது படிப்பு, 5ங்கிறது குலதெய்வம், 5ங்கிறது காதல், 5ங்கிறது எல்லாத்துக்கும் உரியது. இறை வழிபாட்டு முதற்கொண்டு 5 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்ப செல்வசியமானாக வர வாய்ப்புகள், டெவலப்மெண்ட், கிஃப்ட் டெவலப்மெண்ட். 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 4ஆம் இடத்தை இது ரொம்ப சுத்தம். துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அதாவது துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது மதிப்பு, மரியாதை, தாயார், வாகனங்கள், படிப்பு சம்பந்தப்பட்டது. அப்ப படிப்பு அந்த சம்பந்தப்பட்டது 7ஆம் பார்வை பார்த்தா அப்ப 7ங்கிறது பார்ட்னர்ஷிப், 7ங்கிறது துணைவி, 7ங்கிறது மனைவி, 7ங்கிறது குடும்பம். அப்ப கண்டிப்பாக எல்லா வகையிலையும் தீயது குறைந்து நன்மையை பெருகக்கூடியவையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கன்னி ராசி, துலாம் ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, அப் டு 5 ராசிக்கும் இந்த 2026, 27 ஆவரேஜா பார்த்தா கண்டிப்பாக ஒரு அற்புதமான ராசிகள் தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கக்கூடிய நேரம், நிம்மதியை இருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலம். என்ன பார்க்கணும்? இவங்க எல்லாருமே உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. தசாபத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கனியை பறிக்க முடியும். துலாம் ராசி நேயர்கள். அப்ப விவசாயம், அழகு சம்பந்தப்பட்ட, பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருள், பேக்கரி சம்பந்தப்பட்டது எல்லாமே, பேக்கரி சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு, எல்லாமே இனிப்பு சம்பந்தப்பட்டது, ஹோண்டா கம்பெனி எல்லாமே, ஏஜென்சி, வெளிநாடு. துலாம் வெளிநாடு போயே ஆகணும். அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தானதாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்ப துலாம் ராசி கண்டிப்பாக இறை வழிபாட்டுல சோளிங்கர் நரசிம்மரை கும்பிடுங்க. சோளிங்கர் நரசிம்மரை கும்பிடுங்க. அதே சமயத்துல பூந்தமிழ்ல ஒரே இடத்துல திருக்கட்சி நம்பிகள், அருள் தரும் திருக்கட்சி நம்பிகளுக்கு 3 பெருமாள் ஒரே நேரத்துல கொடுத்துருக்காங்க. 3 பெருமாளும் ஒரே நேரத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது திருச்சி ரங்கநாதர் பெருமானும், திருச்சியுள்ள ரங்கநாதர் பெருமானும், காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளும், ஏழுமலையானில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளும் ஒரே நேரத்துல திருக்கட்சி அடியார்கள். அப்படிப்பட்ட புனிதமான ஸ்தலத்துக்கு போனா ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்துல